வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பூ கட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நான் ஜாதிப்பூ எடுத்திருக்கேன். ஜாதிப்பூ எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம 4 பூ, அதாவது மேலே 2 கீழே 2 வச்சு கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நார்மலாக கட்டுற மாதிரி இல்லாமல் 2 பூ மட்டும் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். ஒரு சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பூ ஃபஸ்ட்டு வந்து மேலே வச்சோன்னா அடுத்த தடவை வந்து கீழே வைக்கணும். ஸோ அது மாதிரி வச்சுட்டு கீழே வச்சு சுற்றும்போது ஆல்ரெடி நம்ம வச்ச 2 பூவில் வந்து ஒரு காம்பையும் சேர்த்து சுற்றணும். அதே மாதிரி மேலே வந்து நாம் புதுசாக வைக்கிற பூ இருக்கு இல்லையா, அது 2 காம்போட பழைய பூவோட ஒரு ஃப்ளவரை சேர்த்து சுற்றணும். அடுத்த தடவை வைக்கும்போது மாற்றி வைக்கணும். ஃபஸ்ட் டைம் கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த தடவை மேலே வைக்கணும். இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா பாருங்கள். இப்போ மேலே வச்சுருக்கோம் 2 ஃப்ளவரையும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் 2 ஃப்ளவர் எடுத்துகிட்டு கீழ் நோக்கி வைக்கணும். வச்சுட்டு அந்த 2 ஃப்ளவரை மட்டும் சுற்றாமல் அதோடு சேர்த்து பழைய ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதோட காம்பையும் சேர்த்து சுற்றணும், ஒரு காம்பை மட்டும். அதே மாதிரி மேலே சுற்றும் போது 2 ஃப்ளவரோட இதழையும் மட்டும் சுற்றாமல் பழைய ஃப்ளவரோட ஒரு காம்பை மட்டும் சுற்றணும். அதாவது புதுசாக வைக்கிற 2 ஃப்ளவரோடைய இதழையும் பழைய ஃப்ளவருடைய காம்பையும் சுற்றிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி மாற்றி மாற்றி சுற்றணும். ஒரு டைம் வந்து மேல் நோக்கி வச்சோன்னா அடுத்த தடவை வந்து கீழ் நோக்கி வைக்கணும். டைரக்ஷனை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே வரணும். வச்சுட்டு சுற்றும்போது இந்த 2 காம்போடு சேர்த்து பழைய பூவையும் சேர்த்து ஒரு பூவை சேர்த்துக்கிட்டு சுற்றணும். அதாவது புதுசாக வைக்கிறதோடு சேர்த்து பழசில் 1 மட்டும் எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி நம்ம கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹெவி செயின் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச் இருக்குது, அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த த்ரெட்டோட ஷேப் வந்து நமக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இருக்கிற ஹெவி செயின் ஸ்டிச் மாதிரி நமக்கு வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நல்லாவே புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புது பூவோட 2 காம்பு ப்ளஸ் பழைய பூவில் ஒரு இதழ் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். மேலே சுற்றும்போது புது பூவோட 2 இதழும் ஒரு பழைய காம்பு, அவ்வளோதான். ஒரு டைம் மேலே வச்சா இன்னொரு தடவை கீழே வைக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட்டும்போது என்னென்னா, நம்ம நார்மலாக மேலே 2 கீழே 2 வச்சு கட்டும்போது நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பூ வந்து விலகி கொடுத்துரும் இல்லையா, ஸோ லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி கட்டும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது முல்லைப்பூலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். முல்லைப்பூவில் பண்ணோன்னா இன்னும் நல்லாவே அழகாக வரும். இப்படி சுற்றும்போது பழைய பூவில் ஒரு இதழ் ஒரு காம்பு, அதாவது கீழே இதழ் இருந்துச்சுன்னா மேலே காம்பை சேர்த்துக்கணும், மேலே இதழை சேர்த்தோம்னா கீழே காம்பை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாம் கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹெவி செயின் ஸ்டிச்சும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உள்ள செயின் ஸ்டிச்சும், பேக் சைடில் சாட்டின் ஸ்டிச் கிடைக்கும் நமக்கு. பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து ஹெவி செயின் ஸ்டிச் கிடைக்கும். 2 ஸ்டிச்சஸுமே நமக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உள்ள ஸ்டிச்சஸ் தான்.
ஸோ நம்ம கிளாத்தில் மட்டும் கிடையாது, ஃப்ளவரில் கூட நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இது 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 வந்து நார்மலாக நம்ம கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டும்போது என்னென்னா, நம்ம நார்மலாக ஃப்ளவர் பூ கட்டி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக லென்த் ஆயிரும் இல்லையா, லென்த் ஆகி உதிர்ந்துடும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். ஸோ இதை நாம் அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லைனா இதை இன்னோவேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஏதாவது கிளாத் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த நெட் கிளாத் வந்து ஆல்ரெடி நான் டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்க்காக ரெடி பண்ண ஃப்ளவர் தான் இது. அது ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்லி காட்டுறேன். இது மாதிரி கிளாத்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ வந்து சுடிதார் டிசைனிங்கில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ, என்னென்ன மெட்டீரியல்ஸ் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக அப்படி பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு, நார்மல் ஃப்ளவர் கட்டிட்டு இது மாதிரி வைக்க முடியாது, ஏன்னா வந்து அது ஸ்டிஃபாக இருக்காது. இந்த மாதிரி கட்டிட்டு அது மேலே இதே மாதிரி வச்சு நார்மல் கை ஊசி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்க இருந்துக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக வச்சு விட்டோன்னா, இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ நம்மளும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட இந்த மாதிரி பெரியவங்களும் வச்சுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணி நாமளே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வைக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், சிங்கிள் ஃப்ளவர் வச்சு கூட வைக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங்.